ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அரசல் புரசலா பரவின்னு இருக்கு. உண்மையிலேயே அமித்ஷா அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தாரா அப்படின்னா ஆம், சந்தித்தார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இங்க நடக்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு எல்லாருமே அமித்ஷாவை நோக்கி போறாங்க. அதாவது அதிமுகல எதனா ஒரு விஷயம் எதனா ஒன்று நடந்துச்சுன்னா இவங்களுக்குள்ளே பேசி முடிக்கிறது இல்லை. இவங்களுக்கு என்னவோ பாஸ் அவரு தான் அப்படின்ற மாதிரி அதிமுகல எதனா ஒரு நிகழ்வு நடந்தா உடனடியா என்ன பண்றாங்க, பாஜகவை நோக்கி தான் எல்லாருமே போறாங்க. அது சசிகலாவா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், இப்போ செங்கோட்டையனையும் அதே நிலைமையில தான் இருக்கிறாரு. எதற்கு இவரு பாஜக அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. அதுவும் இல்லாம சந்திக்கணும் முடிவாயிடுச்சுன்னா டைரக்டா நீங்க போய் சந்திக்கலாமே. நான் ஹரித்வாருக்கு போறேன் மன அமைதி, ஏன் ஹரித்வாருக்கு தான் போனாதான் மன அமைதி கிடைக்குமா, வேற எங்கேயுமே போனா கிடைக்காதா அப்படின்னு எல்லாருமே என்ன பண்றாங்க, வசைப்படுறாங்க. இப்போ செங்கோட்டையன் அமித்ஷா போய் சந்திக்கிறது எல்லாரும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளானுக்கு பின்னாடி எல்லாமே அமித்ஷா தான் இருக்கிறாரு, பாஜக தான் இருக்குது அப்படின்னு தான் இங்க புலப்படுது. ஏன்னா உங்களுக்குள்ள எதுனா ஒரு பிரச்சனைனா நீங்க ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அடுத்தவங்க உதவியை நாடுறாங்க. பாஜக கிட்ட போனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், பாஜக கிட்ட போனா அடுத்த பிளான் என்னன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுத்தார், தொண்டர்களின் கருத்தாய் ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவுல அவர் உறுதுணையா இருந்துட்டு இத அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க கிட்ட கூடி ஆலோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தா பரவாயில்ல. ஆனா எடுத்த உடனே அமித்ஷா போய் சந்திக்கிறேன், அமித்ஷா கிட்ட நான் ஆலோசனை பெற போறேன், அமித்ஷா என்ன சொல்றாரோ அடுத்த கட்ட லெவலுக்கு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா, அப்போ செங்கோட்டையன் ஏதோ ஒரு விஷயத்த பாஜகவை முன்னிறுத்தி செய்யறாரு அப்படின்னு இங்க ரொம்ப கிளியர் கட்டுగా தெரியுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகவை இவங்க உள்ளுக்குள்ள சேர்க்கணும் அப்படின் போது செங்கோட்டையனை வைத்து பிளான் பி வந்து பாஜக செயல்படுத்துச்சு. அதனாலதான் நம்மளுக்கு ஆப் வச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, பாஜக போயிட்டு ஐக்கியமானாரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையனை கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்போ செங்கோட்டையன் என்ன பண்றாரு, அமித்ஷா காலில் போய் விடுற அளவுக்கு செங்கோட்டையன் என்ன பண்றாரு, தன்னுடைய படையை திரட்டிட்டு அமித்ஷாவை நோக்கி போறாரு. அதுவும் போறதான் போறாரு. ஆமாங்க, நான் போய் அமித்ஷாவை சந்திக்க போறேன், பாஜக அலுவலகத்துக்கு தான் போறேன், இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகாம நான் ஹரித்துவாருக்கு போறேன் மன அமைதி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஊர்ல இல்லாத கோயிலா இல்ல தமிழ்நாட்டுல இல்லாத இடமா அமைதிக்காக, இவர் எதுக்கு ஹரித்துவாருக்கு போகணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுல. அவர் சொல்லும் போதே எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் எப்படியோ அமித்ஷாவை தான் சந்திக்க போறாரு, ராமர் கோயிலுக்கு போறேன், நான் ராமரை சந்திக்க போறேன். அதுலயும் நம்ம செய்தியாளர்லாம் கொஞ்சம் குசும்பு பிடிச்சுவீங்க கேட்டாங்க, எது சார் அந்த ராமர் யாரு, அமித்ஷாவா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த விவகாரம்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு சரி. இவ்வளவு ஏங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. ஆனா நைட்டோட நைட்டா என்ன பண்ணாரு, அமித்ஷா போய் சந்திச்சு கூட்டணி பேசி முடிச்சுட்டு வந்தார். ஸோ இது எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. செங்கோட்டையன் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆமா நான் அமித்ஷா சந்திக்க போறேன், அடுத்த கட்ட லெவல் என்ன பண்ண போலாம், அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு போறேன், ஆலோசனைக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஆனா இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அமித்ஷா அவர்கள் அழைப்பின் பேர்ல தான் செங்கோட்டையன் அவர்கள் போயிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இங்க பார்க்கப்படுது. ஏன்னா தேர்தல் நெருங்கும் பொழுது இங்க ஒரு சலசலப்பு வேண்டாம், யாருக்குமே இங்க ஒரு மனவிரக்தி வேண்டாம், எல்லாம் ஒருங்கிணைந்து இருப்போம் அப்படின்னு செங்கோட்டையனை சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு முயற்சியில அழைப்பின் பேர்ல தான் செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா கிட்ட போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க பார்க்கப்படுது. ஏன்னா பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரித்தாளும் சூழ்ச்சியை அவங்க நிச்சயமா அவங்க கடைபிடிக்கிறாங்க, அல்லது எந்தவித மாற்று கருத்து இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவங்களுக்கு எல்லா A to Z தெரியும். எடப்பாடி பழனிசாமி எப்போ காலவாரி விட்டுட்டு போவாரு, எப்போ முதுகுல குத்துவாரு, எப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணுவாரு அப்படின்றது எல்லாத்தையும் பாஜகவுக்கு தெரியும். இருந்தும் ஏன் வச்சுட்டு இருக்காங்கன்னா, தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு இதே எடப்பாடி பழனிசாமி 2021 தேர்தல் நடக்கும் பொழுது பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ திடீர்னு 2024 சட்டமன்ற தேர்தல் வருது, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வராங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு திரும்பவும் இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது பாஜக கூட்டணி வைக்கிறாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி 2021 நடந்த மாதிரி இப்ப 2026 நடந்துக்க மாட்டாரா? தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு கூட ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு பிரிஞ்சு போயிட மாட்டாரா? அதுவும் இல்லாம ஓப்பனா சொல்றாரு, தேர்தல் கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு முற்றுமோதல் போயிட்டு இருக்கு. இப்போ தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே போயிட்டாருன்னா
பாஜக இங்க தனியா நிற்கும். ஸோ அதனால அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது. ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி இல்லைனாலும் அதிமுக எங்க கூட தான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ அங்கங்க என்ன பண்றாங்க, பில்லர்களை ஸ்ட்ராங் படுத்திட்டு வராங்க. ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன், இன்னும் தங்கமணி, வேலுமணி, இவங்களை எல்லாரையும் என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங் படுத்திட்டு வராங்க பாஜக. எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதிமுக எங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் இங்க ஸ்ட்ராங் படுத்திட்டு வராங்க. அதனடி அழைப்பின் பேர்ல தான் செங்கோட்டையன் அவர்களும் சென்றிருக்கிறாரு. வாங்க இங்க மாதிரி இப்ப பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க, திரும்பவும் நான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறேன், அவங்க அதிமுக கூட சேர்த்துவாங்க, நீங்க உங்க பாட்டு உங்க வேலையை செஞ்சுட்டு இருங்க, அவர் கூட எந்த டிஸ்டர்பன்ஸ் வேணாம், இந்த பேச்சுவார்த்தை வேணாம், தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கொஞ்சம் அவருக்கு ஆலோசனை கொடுத்ததா தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட சீனியர் நானு, எனக்கு கீழே அவர் இருந்தார். இன்னைக்கு ஒரு சில சூழ்நிலைகள் காரணமா கட்சி ஒரு கட்ட போனதுனால என் மேலே இந்த மாதிரி அதிரடியான நடவடிக்கை இருக்கிறாரு. இது நான் தனிப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களையும் நான் பார்க்கணும் அப்படின்னு தான் செங்கோட்டையன் அவர்களும் விடாப்பிடியா ஒருங்கிணைக்கும் பணியில சைலண்டா நான் இணைக்க போறேன், எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்த போறேன் அப்படின்ற ஒரு தகவல் சொன்னதும் அமித்ஷா அவர்களும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கிறதா தகவலும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா பாஜக நினைக்கிறது இதுதான், நீங்க அடிச்சுக்குங்க பிடிச்சுக்குங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா பாஜக கூட அதிமுக இருந்துகிட்டே இருக்கணும். சோ இது இப்ப நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான விஷயம் இல்ல, நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் வருகிற சட்டமன்ற தேர்தல். சோ ஃபியூச்சரை நாங்க என்ன பண்றோம், கால்குலேட் பண்ணி தான் இப்பவே நாங்க அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா போடுறோம் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்தும் செங்கோட்டையன் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னா, ஒருவேளை அமித்ஷா அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாஜக செங்கோட்டையன் ஐக்கியமாக போறாரு, பாஜக ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்க போறாங்க அப்படியெல்லாம் இல்ல, அவரு அதிமுக தான் இருப்பாரு. பாஜகவுக்கு போகிற அப்படின்னு நினைக்கிற செங்கோட்டையன் திமுக பக்கமே போயிடலாமே, ஏன் பாஜகவுக்கு போயிட்டு திரும்பவும் அவர் அடிமையா இருக்கணும்? திமுக வந்தா அவரு அடுத்த கட்ட கொங்கு மண்டலத்துல அவர் ஒரு பெரிய லீடரா இருப்பாரு. செந்தில் பாலாஜி எப்படி கொங்கு மண்டலத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிறாரோ, செங்கோட்டையன் அவர்களும் திமுக பக்கம் போயிட்டா தவிர்க்க முடியாத ஒரு கொங்கு பெல்ட் லீடரா அவரும் இருப்பாரு. சோ அவர் பாஜக எல்லாம் போக மாட்டாரு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை, அவர் அதிமுக தான் இருப்பாரு. அதிமுக இருந்து என்ன செய்வார்னா, பாஜகவின் துணையோடு அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணியில ஈடுபடுவார். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், கே.சி. பழனிசாமி, புகழேந்தி, செங்கோட்டையன், இன்னும் நிறைய பேர் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. அதிமுகவில இருந்து எடப்பாடி பழனிசாமி அப்படியே கிள்ளி அழகா வெளியே போட்டுருவாங்க. இதுதான் பாஜகவுடைய பிளானா இருக்கு. செங்கோட்டையனுக்கு முழு உறுதுணையா நாங்க இருக்கிறோம், நீங்க கவலையப்படாதீங்க, தமிழ்நாட்டுல நீங்க என்ன நினைக்கணுமோ அது செஞ்சு முடிச்சிருங்க, ஆனா எடப்பாடி பழனிசாமியை சிக்கி சின்னாபின்னமா ஆக்கணும், இதுதான் பாஜகவுடைய பிளானா இருக்கு. இப்போ இல்ல, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் அதிமுக இருந்ததுக்கான அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பாஜக சூப்பரா என்ன பண்றாங்க, காய்களை நகர்த்திட்டு வராங்க. ஆனா இது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்து அதிமுகலே நிறைய பேர் இயக்குறாங்க அப்படின்னுலாம் சமீபத்துல கேசிபி அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஜாதி வெறி பிடிச்ச நரி இருக்குது, அந்த நரி இருக்கிற வரைக்கும் அதிமுகவை ஒன்றிணைக்க விடாது, அது குளிர்காயுது அப்படின்னு வசைப்பாடினார். சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த விஷயம் இப்போ அமித்ஷா அவர்களை சந்தித்ததான விஷயம் ரொம்ப பரபரப்பா பரவின்னு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணியில இருக்கும் பொழுது எப்படி நீங்க நான் நீக்கனவரை சந்திக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் கோவப்படுறாரு. ஏன்னா என்னதான் கூட்டணி கட்சியில இருந்தாலும் நான் ஒருத்தரை நீக்கிட்டு அதிமுகல இருந்து, ஆனா அவர் எப்படி உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு பேசினாலும் இங்க எடப்பாடி பழனிசாமி போடுற எல்லா கூக்குரலுக்கும் பாஜக அடிப்பணிந்து போகணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கான எல்லாவித எதிராக இருக்கிற கேஸுகள் எல்லாமே அவங்ககிட்ட, இவங்க குரலை வசதி பேசினா அடங்குப்பா தம்பி, அங்கிட்ட இந்த கேஸ் எல்லாம் இருக்கு அடங்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு பாஜக தங்களுடைய குரலை என்ன பண்றாங்க, உயர்த்துற இடத்துல இருக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் இங்க செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார், இதுல கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாரு. இதற்கு எனக்கு உறுதுணையா பாஜகவும் இருக்கணும் அப்படின்னு தான் பாஜகவின் உதவியை நாடி, பாஜகவின் உதவியை தேடி அமித்ஷா வீட்டின் கதவை தட்டி இருக்கிறார் இங்க இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள். ஆனா ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமிக்கு செக்கு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இது தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு அதிரடியா வெளியே வரும். தேர்தல் முடிக்கிற வரைக்கும் தான் செல்லம், நீ என் கண்ட்ரோல்ல இருப்ப, தேர்தல் முடிஞ்சிட்ட பிறலாம் அன்கண்ட்ரோலு, எங்க போற என்ன பண்ற பாரு அப்படின்னு
எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக ஒரு பெரிய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றது வச்சிருக்காங்க. தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சு நான் எடுக்க போகிற எல்லா முன்னெடுப்புகளும் உங்களுடைய உதவி வேண்டும் அப்படின்னு பாஜகவின் கதவை தட்டி இருக்கிற செங்கோட்டையன். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.